அத்தி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கோபுரத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது கோவிலோட இது கோபுரம். உள்ளே போக போகிறோம் இப்போ. அத்தி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். கோவிலை பார்க்கலாம் வாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவரை எடுத்து நமக்கெல்லாம் காமிச்சாங்க, பார்த்தோம். தண்ணியில் வச்சுருக்காங்க. அது அம்மா இப்போ தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். மண்டபத்தை பாருங்கள். அத்தி வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் அத்தி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து பாருங்க, அவன் கண்டுபிடிச்சானா துப்போம். அப்போ என்ன காட்டுறாங்க பாரு, என்ன சொல்கிறான், தண்ணீர் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பாருங்க, பார்த்தீங்களா? இந்த குளம்தான் அவரை உள்ளே வச்சுருக்கிறது. எவ்வளோ பையன் இப்படி இருக்குது பாருங்க. உலக அதிசயம் உண்மை தாங்க இது. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம டிவியில் பார்க்கும்போது நமக்கு தெரியல, இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே தான் அவர் அமர்ந்த சயனத்தில் இருக்கார். அவர் அத்தி வரதராஜ பெருமாள் அந்த நடு இதில் இருக்கார் அவர். பார்த்தீங்களா? ஜூம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பெரிய குளம். எடுத்து அவரை அப்படியே படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் செய்துட்டு தண்ணி அப்படியே படி ஏற ஏற தண்ணி அப்படியே மேலே ஃபுல்லாக தண்ணி ரிமூவ் பண்ணிட்டுருப்பாங்க போல. அப்போ இவ்வளோ தண்ணி இப்போ உள்ளே தான் இருக்கார். 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வெளியே எடுப்பாங்க அவரை. அது போன யார் அந்த சேடு பையன் தான் பாருங்க. நம்ம வீட்டில் 1000 கால் மண்டபமா இது? 1000 இருக்காதுங்க. ஆமாங்க, இதில் தாங்க இருக்காரு. சயன கோலத்தில் இருக்காரு, உள்ளே இருக்காரு. அது நம்ம டிவியில் பார்த்தோமே நம்ம. அந்த 4 கால் மாதிரி பாருங்க, அது உள்ளே தான் இருக்காரு. அது உள்ளே தான் இருக்காரு. அது உள்ள படிக்கட்டு மாதிரி இறங்கி போகுது. நான் பார்த்த வரைக்கும் அது உள்ள ஃபுல்லாக எடுக்கும்போது தண்ணியெல்லாம் வெளியே எடுப்பாங்க. ஃபுல்லாக தண்ணி ஒன்றுமே இல்லை. இப்போ வைக்கும் போதும் தண்ணி கிடையாது. வச்சுட்டு அப்புறம் அவருக்கு எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஏறுது காட்டுறாங்களே. ஆமாம், தண்ணி ஏறுது, அப்படியே ஏறி வருது. மழை பேஞ்சு ரொம்பதுங்க. அது ஒரு அதிசயம் தானேங்க அது. ஆமாம், அந்த அந்த அதில் தான் இருக்காரு. அந்த 4 கால் மண்டபம் மாதிரி அது உள்ள இருக்காரு. அப்படியே கையெழுத்து கும்பிட்டுக்க வேண்டியது. ஆமாம், படிக்கட்டு இறங்கி அவர் உள்ள எடுத்து போய் படுக்கிற மாதிரியே வச்சிருக்காங்க அவர். அத்தி வரதராஜ பெருமாள். ஆமா, வரதராஜ பெருமாள் அவர். விட்டுட்டு ஓடுறாரு பாருங்க. வீடியோவா எடுக்க முடியாது, இப்படி எடுத்து போடுறேன் நான். கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக தெரியும்ல, அதனால இப்படி எடுத்து போடுறேன். ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த மூலஸ்தானம் போல இனிமேல் தான் போக போகிறோம். இந்தாங்க மாமா, நீங்கள் நான் பண்ணிட்டு உங்களை நான் எடுக்கிறேன், நீங்கள் எடுங்க. பார்த்தீங்களா? அத்தி வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கோம் 2 பேரும். வாங்க சாமி பார்க்கணும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. சாமி தெரியாது பாருங்க. கோயிலில் இருக்கிறோம். ஓகே ஓகே பாய். மூலஸ்தானம் பார்க்கலாம் வாங்க. ஆஃப் பண்ணிடலாம்.
சொல்லுவாங்க அவங்கள. அப்பனே அவன் கண்டுபிடிச்சானா திட்டுவான். அப்போ என்ன காட்டுறாங்க பாரு, என்ன சொல்கிறான், தண்ணீர் தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து வர எப்படி லைனில் போய் லைன் இருக்குது நிறையா தான் போயின்னு இருக்கோம். அந்த காலத்து கோவிலெல்லாம் போட்டோ எப்படி இருக்கு பாருங்க, நிறையா இருக்குது போட்டோ. தெரிய மாட்டாங்க சாமி. மாமி சடமேஸ்வர பார்த்தா ஒரே ஒரு மாமிடா கூட வரதராஜ பெருமாள் குடும்பமா வந்துருக்கு. தலைரா எது மாமா இதா பழைய காலத்துதா? இது பழைய காலம் கொடி மரமா பாருங்க, அந்த காலத்துது. இது 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குமோ நம்ம அந்த கோயில். எப்படி எடுக்குது இவரியா? 4 எப்படி எடுக்க முடியும்? சாமி தரிசனம் நல்லா பார்த்தீங்களா? பள்ளி தரிசனம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கிறோம் பாருங்க. 2 பேரும் அத்தி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்தோம், நல்லா சுற்றி பார்த்துட்டோம், கிளம்ப போகிறோம் இப்போ. பாய் செல்லுங்களா, அவன் முடியல அதெல்லாம் எடுக்கூடாது. பாய். வராது வா கூட ஒரு அம்மா வராங்க. தாயார் சன்னதி பார்த்தாச்சுப்பா. பாடி வாப்பா. ஓலை பேர் முடிஞ்சா கிட்ட வந்தா அப்படிதான் இருக்கும்.